தமிழ்நாடு, இந்த மண் எத்தனையோ போர்களை கண்டிருக்கிறது. ஆனால் வரலாற்றின் பக்கங்களில் ரத்தத்தால் எழுதப்படாத ஒரு யுத்தம் அரை நூற்றாண்டு காலம் இங்கே அரங்கேறியது. ஒருபுறம் தென்னாட்டு காந்தி என்று போற்றப்பட்ட படிக்காத மேதை காமராஜர், மறுபுறம் சொல்லால் கோட்டை கட்டிய நவீன தமிழகத்தின் சிற்பி கலைஞர் கருணாநிதி. இது வெறும் அதிகாரத்துக்கான மோதல் அல்ல, இது இரண்டு கொள்கைகளுக்கு இடையிலான போர். ஏன் கலைஞர் காமராஜரை கடுமையாக எதிர்த்தார்? காமராஜரின் வீழ்ச்சிக்கு கலைஞர் விரித்த வலை என்ன? வரலாற்றில் மறைக்கப்பட்ட அந்த 10 அதிர்ச்சி உண்மைகள். இதோ, தயாராகுங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பொலிட்டிக்கல் வாரியர்ஸ் தமிழ். 1150கள். காமராஜர் முதலமைச்சராக அரியணையில் அமர்ந்திருந்த காலம். கல்வி கண் திறந்த காமராஜர் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் பள்ளிக்கூடங்களை திறந்து கொண்டிருந்தார். ஆனால் அதே சமயம் மேடை மேடையாக தமிழ் உணர்ச்சியை தூண்டி திராவிட இயக்கத்தை வளர்த்துக் கொண்டிருந்தார் ஒரு இளைஞர். அவர்தான் கருணாநிதி. காமராஜர் ஒரு தேசியவாதி, கலைஞர் ஒரு மாநில சுயாட்சிவாதி. இந்த இரு துருவங்களும் மோதிக்கொண்ட தருணங்கள் தமிழக அரசியலின் திசையையே மாற்றின.